Good morning to everyone. Welcome to Vijayakumar IAS Academy. So TNPSC Group II Prelims கான General English classes பார்த்துட்டு இருக்கோம். So YouTubeல இந்த செஷன்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நமக்கு சோஃபார் ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் அண்ட் 3 கிளாஸஸ் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு கிளாஸ் 4 வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ ஏர்லியர் நேற்று வந்து நமக்கு ஒரு 4 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்துருந்தோம். இன்னைக்கு ரிமைனிங் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பார்க்க போகிறோம். அண்ட் ஸோ இந்த டே இந்த டைமில் நீங்கள் வேக்கப் பண்ணி இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் யூ கங்க்ராட்ஸ். ஸோ நம்ம இயர்லி வேக்கப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளோட லைஃப்பில் அந்த டேயை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னி ஆக்குறதுக்கு முதல்ல இதுவே ஒரு பெரிய விஷயந்தான். அண்ட் இன்னையோட கோட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன யாரோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா ஜவஹர்லால் நேரு சார். ஸோ சக்ஸஸ் ஆஃபன் கம்ஸ் டு தோஸ் ஹூ டேர் டு ஆக்ட், இட் செல்டம் கோஸ் டு த டிமிட். ஓகே, ஸோ இதில் ஒரு 2 விஷயம் இருக்குது. டேர் டு ஆக்ட், நாட் டு பி டிமிட் அப்படிங்கிறது ஒரு 2 விஷயம் சொல்கிறாங்க. ஸோ என்ன உங்களுக்கு ஓரளவுக்கு நமக்கு புரிகிற மாதிரியான ஒரு கோட்டாக தான் இருக்குது. ஸோ சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நம்ம இஃப் யூ ஆர் பீயிங் ஹெசிடென்ட் டு கோ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவைலபிளாக இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம வந்து ஒரு ஃபியர் இல்லாமல் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கான ஒரு டேரிங் நமக்கு இருந்தால் தான் வந்து எந்த அட்டம்ப்ட்டுமே நம்ம கொடுக்க முடியும். ஸோ அதே பிளேஸில் இருந்துட்டு நம்ம பயத்தோட இது பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா that means not to be timid. இல்லை நம்ம வந்து என்ன சொல்கிறது ஒரு ஃபியர்ஃபுல்லான ஹெசிடென்ட்டான பர்சனாக இருந்தோம் அப்படின்னா சக்ஸஸை வந்து நம்மளால் டேஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் நேருவோட கோட்டு. ஸோ நம்ம அதை அவங்களோட லைஃப்லேயுமே நமக்கு அதை காமிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ நமக்கு நேருஜி அப்படின்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஒன் திங். பட் ஏர்லியர் அவங்களோட லைஃப்பில் அவங்க ஒரு லாயர் தான். ஸோ ஒரு சொஃபஸ்டிகேட்டடாக லாயராகவே இருந்திருக்கலாம். பட் என்ன பண்ணார் அப்படின்னா அடுத்து எகைன் வந்து அவரோட லவ் ஃபார் த நேஷன் பார்த்தீங்கன்னா காந்திஜியோட நான் வைலன்ஸில் வந்து என்ன பண்ணுறாரு, ஜாயின் பண்ணுறாரு, காங்கிரஸ் லீடர் ஆகுறாரு. அண்ட் தென் ஹி பிகம் த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்ட் இந்தியா. சரி, பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டாரு. அண்ட் தென் என்ன பண்ணார், நமக்கு வந்து என்ன என்கரேஜ் பண்ணார்னா இம்பார்ட்டன்ட்லி என்ன அப்படின்னா சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்டை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணார். சயின்டிஃபிக் டெம்பருங்கிறத அந்த வேர்டை வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இந்தியாவில் வந்து நேருஜி தான். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதனால் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபார் சில்ட்ரன்ஸ் வந்து ஹி ஹேஸ் அ லாட் ஆஃப் லவ் ஃபார் த சில்ட்ரன். அதனால் என்ன சொல்கிறது சாச்சா நேரு அப்படின்னு சொல்கிறோம். சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் ஓரியன்டாகவே என்ன அப்படின்னா நம்ம வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா வந்து அவரோட ஆட்டோபயோகிராஃபி, அதில் அவரோட லைஃப் அலாங் வித் த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளை வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட யாரோட ஒரு பர்சனாலிட்டி லீடரோட ஜேர்னி எடுத்துக்கிட்டானோ தே ஹாவ் டேக்கன் மெனி ரிஸ்க். கண்டிப்பாக அந்த ரிஸ்க் எடுக்க நம்ம கிடைச்ச இப்போ ஒரு எக்ஸாம் இருக்குது, இந்த இயர் நடக்கிற இந்த குரூப் 2 எக்ஸாமில் நான் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதாவது கம்பேரபிளி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் இல்லையா. ஸோ நம்ம இந்த ஒரு டயத்தை யூட்டிலைஸ் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது டிஎன் சர்வீஸில் போய் உட்காரலாம். ஸோ நம்ம எய்ம் டிஎன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இப்போது குரூப் 4ஓட பேட்சும் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் பர்டிகுலர்லி குரூப் 2 மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா இன்கேஸ் குரூப் 4 பண்ணுறாங்க இருக்காங்க இல்லை நீங்களே பண்ணாலும் ஸோ அந்த கிளாஸஸ் அவைலபிளாக இருக்கிறத நீங்கள் தயவு செஞ்சு எல்லாருக்கும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதை படிச்சுட்டு போனாலே குரூப் 4ல் நல்ல கட் ஆஃப் எடுக்க முடியும். ஸோ ப்ளீஸ் மேக் யூட்டிலைஸ் ஆஃப் த எய்ம் குரூப் 4 சர்வீஸ் வந்து உங்களுக்கு கிளாஸ் வந்து ரெகுலராக கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் நான் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் உங்களுக்கு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ போர்ஷன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி உங்களை சூப்பராக 100/100 எடுக்க வைக்கிற மாதிரி அனுப்புறது தான் என்னோடய ஒர்க்கு. ஸோ டோன்ட் கெட் டவுட்ஃபுல்லாக இருக்க வேணாம், ரெகுலராக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம அதை பற்றிலாம் பேச நமக்கு டைமே கிடையாது, படிக்கணும். ஏன் இந்த மார்னிங் மோட்டிவேஷன் உங்களுக்கு அப்படின்னா ஸோ எல்லாருக்குமே வந்து நீங்கள் அதாவது சப்போர்ட்டிவ் பேரண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, இல்லை சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்ட் இருக்க மாட்டாங்க, இல்லை யூ ஹாவ் அ லாட் ஆஃப் ஃபேமிலி திங்ஸ் இருக்கலாம். இப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் 50% இருக்க தான் போகிறோம். ஸோ இல்லை இண்டிபெண்ட்டாக படிக்க அப்பா அம்மாவை அனுப்பிட்டாங்க நான் வந்து படிக்கிறேன் சூப்பரானா அப்படிப்பட்ட
இருந்தீங்கன்னா ஓகே. ஏன் இந்த மோட்டிவேஷன் அப்படின்னா, நம்ம வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரகிள்ஸோட டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, ப்ளீஸ் இந்த டிஃபிகல்ட்டிஸை இன்னும் ஒரு 6 மாதம் நீங்கள் வந்து அந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் கன்சிடர் பண்ணாமல் உங்கள் லைஃபுக்கு இண்டிபெண்ட்டாக உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கணும் அப்படின்னா திஸ் வில் பி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஒரு சர்வீஸ் வாங்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக தான் இந்த மோட்டிவேஷன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இது நம்ம புக்கோட இங்கிலீஷ் புக்கோட பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. தயவு செஞ்சு புக்கு நீங்கள் மட்டும் வாங்கலை அப்படின்னா ஆர்டர் பண்ணிவிடுங்க. ஐ மீன் நியூ எடிஷன் இப்போ வரதுனால அதை கொடுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க. ஒரு 1 வீக் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பட் புக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. 1 வீக்கில் உங்களுக்கு புக் கிடைச்சிரும். திஸ் புக் வில் பி வெரி இம்பார்ட்டன்ட் டு யூ. எல்லாமே அதில் தான் இருக்குது. எடுத்து ஃபுல்லாக போட்டிருக்கோம். எக்ஸசைஸ்லாம் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்லித்தர முடியாது, நீங்கள் அதில் போட்டு பார்க்கலாம். இந்த புக்கு போதுமானது. நீங்கள் வந்து 100/100 நம்மளோட அந்த டிஃபிகல்ட்டி லெவல் ஒரு 5% நம்ம கொஷின் பேப்பரில் இருக்கிறது மட்டும்தான் வந்து நமக்கு வேரி ஆகும். மற்ற எல்லாமே நீங்கள் இந்த புக்கை ரீட் பண்ணிவிட்டு நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு புக்கை வச்சு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 100/100 எய்ம் பண்ணலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 இந்த வீக் நம்ம போயிட்டுருக்கோம். யூனிட் 1ல் ஒரு மேஜர் போர்ஷன் இது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு. அண்ட் டுகெதர் வித் கன்கர்ட் நமக்கு 3 கொஷின்ஸ் கம்பல்சரியாக இதில் இருக்குது. ஓகேயா? ஸோ ஆல்ரெடி அந்த இன்ட்ரொடக்ஷன் கிளாஸு இதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுலேயே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 3 கொஷின்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ இப்போது நான் இந்த வீக் நம்ம இந்த 3 கொஷின்ஸ் பண்ண போகிறோம். எவ்ரி கிளாஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா கிளாஸ்லேயும் நமக்கு 1 or 2 கொஷின்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. என்ன கொஷினோ வருமோ எக்ஸாமுக்கு அதை தான் நான் உங்களுக்கு அப்படியே நடத்திட்டுருக்கேன். அண்ட் இன்னைய பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ்ஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நான் வந்து இன்ட்ரொடக்ஷனில் சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு நவுன் இருக்காங்க அப்படின்னா அவங்கள டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வி ஆர் புட்டிங் சம் வேர்ட்ஸ். அதுதான் அட்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளவர் பாய் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ பாய் அப்படிங்கிறது ஒரு நவுன். கிளவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு அவங்க டிஸ்கிரைப் பண்ணுற எப்படிப்பட்ட பாய் அப்படின்னா கிளவர் பாய். பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறேன். கேர்ள் அவங்க எப்படி இருப்பாங்க, பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நம்ம புட்டப் பண்ணுற வேர்ட் தான் வி கால் இட் அஸ் அ அட்ஜெக்டிவ். பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து டிஸ்கிரைப்ஸ் ஆர் மாடிஃபைஸ் அ நவுனை டிஸ்கிரைப் பண்ணோம். ரேபிட் இருக்குது, நமக்கு தெரியும். ரேபிட் பார்த்துருப்போம் கண்டிப்பாக. ஸோ ரேபிட் ஹேஸ் லாங் இயர்ஸ். இயர்ஸ்ன்னு சொல்லலாம். எல்லா அனிமல்ஸ்க்கும் இயர்ஸ் இருக்கும். சரி, ஆனால் அது எப்படி இருக்கும்? ரேபிட்டுக்கு பர்டிகுலராக எப்படி இருக்குன்னா லாங் இயர்ஸ் வந்து இருக்கும் ரேபிட்டுக்கு. இப்போ நம்மளை மாதிரி சின்ன காதெலாம் அதுக்கு இருக்காது. அப்போ அந்த இயர்ஸுங்கிறது நான் அதை டிஸ்கிரைப் பண்ணுறோம் நம்ம எப்படிப்பட்ட இயர்ஸ் அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ் இஸ் க்ரீன். இந்த க்ரீன் அப்படிங்கிறது என்ன, இப்போ ஹவுஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த ஹவுஸ் எப்படி இருக்குன்னா க்ரீன் கலரில் பெயிண்டடாக இருக்குது. அந்த ஹவுஸை பற்றி டிஸ்கிரைப் பண்ணதுக்கு ஒரு வேர்டை புட்டப் பண்ணுறோம். ஸோ தட் வி கால் இட் அஸ் அ அட்ஜெக்டிவ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டாம் இஸ் ஹாப்பி. யார் ஹாப்பியாக இருக்கா? டாம் வந்து ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அந்த நவுன் வந்து எப்படி இருக்காங்கன்னு சொல்கிறத நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம். அ பியூட்டிஃபுல் விமன், ஹேண்ட்ஸம், இன்டெலிஜென்ட், பிக் ஹவுஸ், சார்மிங் சீனரி. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ். இது எல்லாம் என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னா தே ஆர் டிஸ்கிரைபிங் த நவுன் ஓவர் ஹியர். அண்ட் ஹி இஸ் ரிச். அண்ட் ஒன் மோர் க்ளூ என்ன, நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் நம்ம இப்போ ஒரு லிஸ்ட்டு கொடுப்போம் இல்லையா, அதில் நமக்கு நல்லா தெரியும். நம்ம வந்து இஆர் இஎஸ்டி ஆட் பண்ணுற மாதிரி வேர்டாக இருக்கான்னு கூட நீங்கள் நம்ம செக் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பிக்னா எப்படி, பிக்கர், பிக்கெஸ்ட் அப்படி சொல்லலாமா. இந்த மாதிரி 3 வந்து டிகிரிஸும் இருக்கும். அந்த மாதிரி வேர்டுன்னு நம்ம யோசிச்சிட்டாலே அது அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸ் தான். ரிச், ரிச்சர், ரிச்சஸ்ட். ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸு. ஸோ இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா தோஸ் வேர்ட்ஸ் ஆர் குவாலிஃபையிங் ஆர் டிஸ்கிரைபிங் த நவுன்ஸ். அதனால் தே ஆர் அட்ஜெக்டிவ்ஸ். சரி, இந்த அட்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணும், அது என்னெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுறோங்கிறத விட இன் விச் ஆர்டர் இட் வில் டிஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எக்ஸாம்பிள் நமக்கு என்னெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா ஒப்பீனியன், ஒரு பர்சனோ ஒரு திங்கை பற்றின ஒப்பீனியன், அது என்ன சைஸில் இருக்குது, அண்ட் வாட் ஏஜ் இட் இஸ், இல்லை ஷேப் ஆஃப் த நவுன் என்ன இருக்குது, கலர் என்ன இருக்குது, ஒரிஜின், மெட்டீரியல், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை பர்பஸ் என்ன அந்த இடத்துல அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்லீப்பிங் டாக், டாகுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், ஸ்லீப்பிங் டாக் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்லீப்பிங்கிறது என்ன அப்படின்னா அந்த பர்பஸ், அது என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அண்ட் நவுன் இங்கே
பார்த்தீங்கன்னா இதை மாதிரி நம்ம இந்த ஆர்டரில் தான் என்ன பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இப்போ எக்ஸாம்பிள் என்ன பண்ணிடுறாங்க, மோர் தென் 3 ஐ திங்க் ஒரு கொஷின் கிடைச்சிதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு 3 அப்ஜெக்டிவ்ஸ் வந்து இந்த நவுனுக்கு முன்னாடி வந்திருக்கு. அதில் எந்த சென்டென்ஸ் கரெக்டான சென்டென்ஸ், 3மே நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது. ஆனால் இந்த ஆர்டரில் எந்த சென்டென்ஸ் இருக்கோ அதுதான் கரெக்டு. ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணியிருந்துருக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஸ்மால் ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெட் அப்படின்னு 3 விஷயம் வந்திருக்குன்னா இதை அப்படியே பிளேஸ் மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா தப்பு. சைஸ் வரணும், ஏஜ் வரணும், அப்புறம் கலர் வரணும். அப்போ அந்த ஆர்டரை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த அக்ரோனிம் ஞாபகம் வச்சுக்கோங்க, OS as comp. ஸோ இந்த வேர்ட் ஆர்டரை வந்து இதே லிஸ்ட்டில் வந்து நமக்கு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லவ் தட் பிக் ஓல்ட் green antique car that is parked at the end of the street. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சைஸ் டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஏஜ் அண்டு கலர் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஆர்டர். அது வந்து அப்ஜெக்டிவ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா we have some kinds of adjectives. ஸோ நம்ம சொல்லிட்டோம் என்னென்ன வேர்டெல்லாம் இருக்குது. நம்ம லிஸ்ட்டு வேர்டு, இப்போ அட்வர்புக்கு நான் லிஸ்ட் வேர்டு உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ அந்த லிஸ்ட் வேர்டு கண்டிப்பாக நம்ம படிக்கணும். ப்ரொனவுனுக்கு இருக்குது, அட்வர்ப்ஸ் இருக்குது, அதே மாதிரி அப்ஜெக்டிவ்ஸ்க்கு. இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா திஸ் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டியை டிஸ்கிரைப் பண்ணுறது. ராம் இஸ் ஏ டால் மேன். எப்படிப்பட்ட மேன், அவன் வாட் கைண்ட் ஆஃப் மேன் பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் எ டால் மேன். ஸோ அந்த மாதிரி குவாலிட்டியை டிஸ்கிரைப் அது வந்து என்ன பண்ணோம், ஆஃப் வாட் கைண்ட் அப்படிங்கிறதுக்கு ஆன்சராக இருந்துச்சு அப்படின்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி, எவ்வளோ இருக்குது. குவான்டிட்டினா ஹவு மச் அப்படின்னு வருமா. ஸோ இங்கே வந்து குவான்டிட்டி இஸ் ஹவு மச் அப்படிங்கிற வேர்டை டிஸ்கிரைப் பண்ணோம். முகேஷ் ஹேஸ் இனஃப் மணி, எவ்வளோ மணி வச்சுருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு நியூ ஹவுஸ் வாங்குறாங்க அப்படின்னா they should have some enough money இல்லையா, அப்போ தான் நம்ம கொடுத்து வாங்க முடியும். அப்போது போதுமான அளவுக்கு வச்சுருக்காரு, முகேஷ் ஹாஸ் இனஃப் மணி. அப்போ வேறு என்னெல்லாம் நமக்கு வந்து குவான்டிட்டியை டிஸ்கிரைப் பண்ணுற வேர்ட்ஸ் வரும். எ குட் டீல் ஆஃப், எ கிரேட் டீல் ஆஃப், குட், கிரேட், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப், எ லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப், எ லாட் ஆஃப். இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அ லாட் ஆஃப், எ லிட்டில், பிளென்டி ஆஃப், அதுவும் இம்பார்ட்டன் தான். பார்ட் ஆஃப், ஹாஃப் ஆஃப், இதெல்லாம் என்ன பண்ணும், எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்கிறது. நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் யாருன்னா நம்பர் அப்ஜெக்டிவ்ஸ். ஐ ஹாவ் 3 ரூம்ஸ். அப்போ அங்கே யார் ரூம்ஸ்ன்னு சொல்லிட்டோம். எத்தனை ரூம்னா 3 ரூம்ஸு, அது அப்ஜெக்டிவ். ஆனால் அது என்ன அப்ஜெக்டிவ், 3ங்கிறது நம்பர் அப்ஜெக்டிவ். அண்ட் இன்னொன்று மெனி கிரிமினல்ஸ் வேர் கில்டு. இங்கேயும் சம் நம்பர் மென்ஷன் பண்ணுது, பட் 1 2 3ல கிடையாது. மெனி கிரிமினல்ஸ் வேர் கில்டு. அப்போ அந்த மெனிங்கிறது என்ன அப்படின்னா அப்ஜெக்டிவ். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஹவு மெனின்னு ஒன்று சொல்லணும், இல்லைன்னா இன் வாட் ஆர்டர் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி 2 kinds ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் நமக்கு இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 4 pens, 1 daughter, அந்த மாதிரி நம்பர் சொல்லலாம் 1 2 3ல. அப்படி இல்லைன்னா கார்டினலில் வந்துடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டினல் வந்து என்ன அப்படின்னா விச் ஆர்டர் அப்படின்னா ஃபஸ்ட்டா, செகண்டா, லாஸ்டா, நெக்ஸ்டா. ஸோ இந்த மாதிரியான பிளேசிங் ஆர்டர் வந்து நமக்கு சொல்லும். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு கைண்டு பார்த்தீங்கன்னா கார்டினலா, ஆர்டினல் அப்ஜெக்டிவ்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே, இதை வந்து டெஃபினட்னு சொல்லுவோம். நம்ம எத்தனை அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஆனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டெஃபினட். ஸோ இதில் யாரெல்லாம் வந்துடுவாங்கன்னா இப்போ வந்து சம் புக்ஸ் ஆர் டோன் அப்படின்னா எத்தனை புக்குன்னு கன்ஃபார்ம்டாக நம்மளால் வி குடன்ட் சே. அப்போ சம் புக்ஸ், பட் வி கான் சே இட் எக்ஸாக்ட்லி ஹவு மெனி அப்படிங்கிறது. மெனி ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹாவ் ஃபியூ பென்ஸ், மோஸ்ட் பாய்ஸ் ஆர் ஜென்டில். ஹவு மெனி நம்ம சொல்ல முடியாது, இல்லை ஹவு மச்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இன்டெஃபினட்டாக இருக்கிற அப்ஜெக்டிவ்ஸ் வந்து யாருன்னா மே, ஃபியூ, மோஸ்ட், நோ, நன், ஹோல், வேரிஸ், சம், ஆல் சஃபிஷியன்ட், இனஃப், செவரல். இந்த வேர்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னா நமக்கு இன்டெஃபினட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர். ப்ராப்பர் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராப்பர் நவுன்ஸ்ன்னு சொல்லி கொடுத்தோம்ல, ஸ்பெசிஃபிக்காக ஒரு கண்ட்ரியை மென்ஷன் பண்ணுறது, ஒரு பர்சனை மென்ஷன் பண்ணுறது, ஒரு புக்கை பர்டிகுலராக இந்த பர்சன் இந்த புக்குன்னு சொன்னோம்னா அதை ப்ராப்பர் நவுன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த மாதிரி ப்ராப்பர் அப்ஜெக்டிவ்ஸ்னால் என்ன அப்படின்னா அந்த ப்ராப்பர் நவுன்ஸை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டினோட் பண்ணுற மாதிரி இருக்கிற எல்லா ப்ராப்பர் அப்ஜெக்டிவ்ஸுமே அது எல்லாமே ப்ராப்பர் அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நவுனாக வந்துச்சு அப்படின்னா சீனா,
particular country. இவங்க வந்து ப்ராப்பர் அட்ஜெக்டிவ்ஸ் என்னவா இருக்கும்? சைனீஸ் பீப்புள், அங்கே இருக்கிற பீப்புளை சைனீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லா நேஷ்னாலிட்டியுமே அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க, சைனீஸ் பீப்புளா, விச் பீப்புள், அந்த மாதிரி சொல்கிற எல்லாமே ப்ராப்பர் அட்ஜெக்டிவ்ஸ். ப்ராப்பர் நோனுக்கு பேரலான அட்ஜெக்டிவ்ஸ். சைனீஸ், ஸ்விஸ், இஸ்ரேலிய, ஆஃப்ரிக்கன், கெனடியன், கிரீக், இட்டாலியன், ஏஷியன், இந்தியன். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ப்ராப்பர் அட்ஜெக்டிவ்ஸில் வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ். பொசசிவ் சொன்னோம் இல்லையா, லீடர்ஷிப் இல்லை ஓனர்ஷிப் எடுத்துக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் யுவர் பென், உன்னோட பென். தட் இஸ் மை கார், என்னோட கார். ஸோ இந்த மாதிரியான ஓனர்ஷிப். இந்த வேர்ட்ஸ் யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை, ஆர், யுவர், ஹிஸ், ஹர், இட்ஸ், தஸ். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ். அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிவாக டுகெதராக ஒரு கொலிம் அது மாதிரி ஒரு வேர்டை புட்டப் பண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள், ஈச் கேர்ள் ஹேஸ் அ புக். எல்லா கேர்ளுமே, ஒவ்வொரு கேர்ள்ஸுமே தே ஹாவ் ஒன் புக் அப்படின்னு சொல்கிறோம். ஈச் கேர்ள், எவ்ரி மேன், எய்தர் புக், நெய்தர் பாய் இஸ் ஹேண்ட்ஸம். ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டிவாக நம்ம வந்து ஒரு மோர் தென் 2 persons ஆர் திங்ஸை டினோட் பண்ண யூஸ் பண்ணுற வேர்ட்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிற மாதிரி இவங்க, இந்த பர்சன் நம்ம சொல்லுவோம். திஸ் பென், தட் புக். ஸோ இந்த வேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூ வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். திஸ், தட், தீஸ், தோஸ், சச், த, சேம். இவங்கெல்லாம் டெஃபினட்டாக இந்த புக்குன்னு பர்டிகுலராக நம்ம சொல்லிடுவோம். திஸ் புக், தட் ட்ரீ, அந்த மாதிரி. ஆனால் இன்டெஃபினட் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸில் சம், எனி, சம் பீப்புள், any number, a certain, other, another, any other. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறோம், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறோம், பட் பர்டிகுலராக ஒரு டெஃபினட்டாக இந்த பர்சன் இவங்கன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இன்டெஃபினட் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸில் வருது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸி தான். நம்ம கொஷின் வேர்ட்ஸ் இருக்கிறது தான் இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவோமா. வாட், விச் அண்ட் ஹூஸ் இதெல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள், விச் பென் இஸ் யுவர்ஸ், ஹூஸ் நோட் புக் இஸ் திஸ், யாரோட. விச் பென், பென்னுங்கிறது நவுன், அதை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் இந்த விச் இல்லையா. விச் பென், அந்த பென்னில் எந்த பென் அவங்களோடது. ஹூஸ் நோட் புக் இஸ் திஸ், அங்கே இருக்க நோட் புக்கில் யாரோட நோட் புக் அது. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸில் வந்தது. அண்ட் ஃபைனலி எம்ஃபசைசிங் அட்ஜெக்டிவ்ஸ். எம்ஃபசைஸ்னால் ஸ்ட்ரெஸ் பண்ணி நல்லா அழுத்தமாக சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், he saw his beloved on the road with his own eyes. He killed her husband before his very eyes. ஸோ இந்த மாதிரி இது கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவாக அந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு தான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் தேவைப்படும். அந்த வேர்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓன் அண்டு வெரி, இந்த ரெண்டும் தான். ஓகே, இது கொஞ்சம் ஸ்பெஷல் கேஸ் தான், நமக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ அதாவது சம் பர்சன்ஸ் மெட் வித் சம் ஆக்சிடென்ட் அப்படின்னா அது நமக்கு இப்போ ஒரு ரிலேட்டிவாவோ தெரிஞ்சவங்களா இருந்தால் அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஹி சா ஹிஸ் பிலவ்ட், அவங்க நேசிக்கிற ஒரு பர்சன் அப்படியே வந்து அந்த ரோடு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அவரோட கண்ணால் இதை பார்த்து கஷ்டப்பட்டார். ஹி சா இட் வித் ஹிஸ் ஓன் ஐஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஹி கில்டு யர் ஹஸ்பண்ட். சம் சினிமாஸில் காமிக்க மாதிரி தான் பேரண்ட்ஸை கில் பண்ணுறாங்க, ஒரு சைல்டு பார்க்குது, அந்த மாதிரி வித் ஹர் ஓன் வெரி ஐஸ் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிப்போஷன். ப்ரிப்போஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ வந்து பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி நமக்கு கொஷின்ஸ் வந்து வரலை. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ப்ரிப்போஷனாக என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் தேவைப்படுது. அண்ட் ப்ரிப்போஷனல் ஃப்ரேசஸ்ன்னு நம்ம ஃப்ரேசஸில் பார்ப்போம். ஸோ அது வந்து இப்போ ஏன்னா நமக்கு அந்த ஓல்டு சிலபஸில் தான் இந்த மாதிரி ஆன் வந்திருக்கு, அது டூ எங்கே வரும், இந்த மாதிரியான சிம்பிள் கொஷின்ஸ்லாம் இருந்தது. ப்ராபப்ளி இப்போ இனிமே வந்து குரூப் 2ல் அந்த மாதிரி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. அண்ட் இங்கே ப்ரிப்போஷன், பட் நம்மளோட ஜென்ரல் இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். ஸோ ப்ரிப்போஷனுங்கிறது என்ன அப்படின்னா பொசிஷனிங். ஒரு ரெண்டு விஷயம் என்ன பொசிஷனிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் ப்ரீபொசிஷன். இப்போ அந்த பொசிஷன்னா அந்த ப்ரிப்போஷனல் வேர்டை அந்த வேர்டுக்கு முன்னாடி போட்டுருவாங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை, அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், த கேட் இஸ் சிட்டிங் ஆன் த வால் அப்படின்னு சொன்னோம்னா அந்த கேட்டுக்கும் வாலுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன,
ஆன் த வால், அந்த மதில் மேலே என்ன பண்ணிட்டு இருந்தது, உட்காந்துட்டு இருந்தது, மதில் மேலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அப்போது அந்த வேர்டை புட்டப் பண்ணும்போது அந்த ரெண்டு விஷயங்களுக்கும் இடைப்பட்ட பொசிஷனிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. இல்லை த கேட் இஸ் சிட்டிங் அண்டர் த டேபிள். ஸோ அண்டர் ஒரு டேபிள் கீழே உட்காந்துட்டு இருக்கு. ஸோ அந்த பொசிஷனிங் என்ன அப்படின்னு சொல்கிறோம். இதில் 2 பொசிஷனிங் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் த டேபிள், அபவ் த ஹெட், ஓவர் த பிரிட்ஜ், கார் போயிட்டு இருந்தது. அடுத்தது டைம். டைம் பார்த்தீங்கன்னா என்னென்னா அட், பர்டிகுலராக 5 PM 5 AM சொல்கிறோம். டியூரிங் த மார்னிங், மார்னிங் டைமில், இந்த ஈவினிங், இந்த மாதிரி டைமை மென்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அண்ட் தேர்ட் திங் பிளேஸ். பிளேஸ் பார்த்தீங்கன்னா இன் விழுப்புரம் ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கும். அட் த பஸ் ஸ்டாப், ஒரு பர்டிகுலர் பஸ் ஸ்டாப்னா அட்டு போட்டுறோம். இன்சைட் த கிளாஸ் ரூம், ஸ்பெசிஃபிக்காக கிளாஸ் ரூமில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பொசிஷன் இல்லை டைம் இல்லை பிளேஸை மென்ஷன் பண்ணோம். தென் காமன் ப்ரிப்போஷன்ஸ், நம்ம வந்து ஈஸியான சிம்பிள் ப்ரிப்போஷன்ஸ் தான். நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க, எந்த வேர்டெல்லாம் ப்ரிப்போஷனல் வேர்ட்ஸு நமக்கு ஒரு பார்த்தா தெரிகிற மாதிரி. ஸோ ஒரு ரீட் கொடுத்துக்குங்க. அதே மாதிரி ப்ரிப்போஷனல் பிளேஸை மென்ஷன் பண்ணுறதுக்கான ப்ரிப்போஷன்ஸ் என்னென்ன, ஆன், அட், இன், நியர், அபோவ், பிலோ, அண்டர், நெக்ஸ்ட் டு, பிட்வீன், ஆப்போசிட், இன் ஃப்ரண்ட் ஆஃப் அண்ட் பிஹைண்ட். டைமை மென்ஷன் பண்ணுற ப்ரிப்போஷன்ஸ் என்னெல்லாம் டயத்தை சொல்லும் அப்படின்னா அட், ஆன், இன், பிஃபோர், ஆஃப்டர், டியூரிங், சின்ஸ், அன்டில், அண்ட் பை. அதே மாதிரி டைரக்ஷன் இல்லை மூமெண்ட். இப்போ டைரக்ஷன்னா கோ டு த பிளே கிரவுண்ட் அப்படின்னா எங்கே போகணும்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு டைரக்ட் பண்ணுறோம். அந்த மாதிரியான ப்ரிப்போஷன்ஸ் என்னென்ன, டு, ஃப்ரம், இன் டு, ஆன் டு, ஓவர், த்ரூ, அரவுண்ட், அக்ராஸ், அப், டவுன், அண்ட் டுவர்ட்ஸ். அப், பாலை வந்து த்ரோயிங் அப் அப்படின்னா மேல் நோக்கி. ஸோ இந்த மாதிரி டைரக்ஷனலாக சொல்கிற ப்ரிப்போஷன்ஸ். அண்ட் மேனர் இல்லை காஸ் ஆர் பர்பஸை வந்து சொல்கிறதுக்கு பை. பை விச் மீன்ஸ், எப்படி எந்த டிரான்ஸ்போர்ட்டில் போகிறாங்க, ஸ்கூலுக்கு எப்படி ரீச் ஆகிறாங்க, பை பஸ்ஸா, பை வாக்கா, பை காரா. ஸோ இந்த மாதிரி இன் விச் மேனர் இல்லை ஒரு பர்பஸ் என்ன அந்த மாதிரி சொல்கிறது. வித், ஃபார், லைக், பிகாஸ் ஆஃப், இன், இதெல்லாம் வந்து மேனர் ப்ரிப்போஷன்ஸ். ஸோ இதில் திஸ் திங் பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை நமக்கு கண்கார்டில் ஏதாவது இந்த என்ன சொல்கிறது ஒரு மிஸ்டேக் ஃபவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து மேபி வரத்துக்கு என்னென்னா இந்த இன் ஆன் அட்டில் ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு வந்து இருக்கும். பர்டிகுலராக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன பேசிக் டேபிள் தான் நமக்கு இன், ஆன், அட் இந்த ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கணும். இன்னுங்கிறது ஜென்ரலாக பிக்கராக ஒரு ஹோல் டிஸ்ட்ரிக்ட்னு இப்போ சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் போது இன் யூஸ் பண்ணிக்கிறோம். அதில் ஒரு மோர் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா ஆன் யூஸ் பண்ணுறோம். அண்ட் அடுத்து வெரி ஸ்பெசிஃபிக், எக்ஸாக்டாக டேன்னு சொல்லலாம். டேயில் அப்படின்னா அதை வந்து ஒரு மோர் ஸ்பெசிஃபிக் இந்த பர்டிகுலர் டேன்னு, அந்த பர்டிகுலர் டேயில் என்ன பர்டிகுலர் டைம்னு எக்ஸாக்டாக சொல்லிடுறது. அந்த மாதிரி வெரி ஸ்பெசிஃபிக்காக ஸ்மாலஸ்ட் நம்பரை சொல்கிறது தான் அட் அப்படிங்கிறது. 7 AM நான் உங்களை பார்க்குறேன், ஈவினிங் 7 AM, ஈவினிங்னு சொன்னால் அது மோர் ஸ்பெசிஃபிக்கில் வரும். அதுவே அட் 7 AM சொன்னோம்னா பர்டிகுலரில் வரும். ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம வந்து அந்த ஸ்பேஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அண்டு என்னென்னலாம் நம்ம அந்த ஆர்டரில் சொல்லலாம், டேஸ், வீக்கெண்டு, ஹவர்ஸ்னு பர்டிகுலராக வந்துட்டால் அட்டில் வந்துடுறோம். ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனும் அட்ரஸையும் சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு வீடுன்னு சொல்லுவோம், இது ஸ்பெசிஃபிக்காக சொல்லிடுறது. ஹோலாக ஒரு பிக்கர் ஏரியாவுக்கு கண்ட்ரி, சிட்டி, நெய்பர்ஹுட்னு சொல்லும் போது இன் வந்து போயிடணும். ஓகே, இன் இந்தியா ஒரு ஹோல் ஆஃப் அ கண்ட்ரியை சொல்கிறோம். ஸோ இது வந்து ப்ரிப்போஷனலுக்கு ஒரு சின்ன பேசிக்ஸ் தான். ஸோ நம்ம இது வந்து என்ன பண்ண போகிறது இல்லைன்னா இது வந்து நமக்கு பர்டிகுலராக வந்து இந்த ஸ்மாலர் திங்ஸ் கேட்கல. ப்ரிப்போஷனல் ஃப்ரேசஸ் வந்து இப்போ அக்கார்டிங் டு அந்த மாதிரியான ஃப்ரேசஸ் வந்து வந்துட்டுருக்கு. நம்ம அந்த ஃப்ரேசஸ் வரும்போது ஒரு லிஸ்ட் நம்ம பார்த்துடலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சம் பால் தான் நம்மளோட இன்சைட், இந்த பாக்ஸுக்கும் பாலுக்கும் உள்ள பொசிஷனிங். ஸோ இன்சைடில் ஆன் த பாக்ஸ், அட் த பாக்ஸ், நியர் த பாக்ஸ், அண்டர் த பாக்ஸ், ஓவர், மேலே, டாப்பில், அண்டர் த பாக்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களோட பொசிஷனிங் வேர்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த வேர்ட்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பொசிஷனை வச்சு நெக்ஸ்ட் டு இருக்கா, அகெயின்ஸ்ட்னா தள்ளிட்டு இருக்கு, ஓவர் மேலே ஜம்ப் பண்ணி போகுது, ஃப்ரம் டு இங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கே போகுது, ஃப்ரம் டு, டுவர்ட்ஸ் இதை நோக்கி போகுது, இதெல்லாம் டைரக்ஷனலில் வருது. ஸோ அந்த சொன்னதை வந்து பிக்சரிஸ்டிக்காக போட்டிருக்கோம், ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து கன்ஜெக்ஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது கன்கார்டில் வந்து நமக்கு வரதுனால கன்ஜெக்ஷன்ஸ் வந்து நல்லா படிச்சுக்கணும் நம்ம. இப்போ கன்ஜெக்ஷன் நம்ம சொல்லிடுறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2 சென்டென்ஸையோ 2 வேர்ட்ஸை கம்பைன் பண்ணுறது தான் என்னன்னு சொல்கிறோம்னா கன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது வாட் எவர் எதுவாக வேணால் இருக்கலாம். வேர்ட்ஸ் த ஜாயின் டுகெதர் வேர்ட்ஸையோ இல்லைன்னா வேர்ட்ஸோ ஃப்ரேஸோ இல்லை கிளாஸஸோ சென்டென்ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜாயின் பண்ணுறோம். இல்லை அதை கனெக்டர்ஸ்னும் நம்ம யூஸ் பண்ணுறோம் சொல்லிக்கலாம், இல்லை கன்ஜெக்ஷன்னும் சொல்லலாம். 3 types of conjunctions நமக்கு இருக்கு. பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்டிங், சபார்டினேட்டிங், காரலேட்டிவ். கோஆர்டினேட்டிங்னா என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஃபேன் பாய்ஸ் அந்த சொல்லுவோம் இல்லையா, ஃபார் அண்ட் நெய்தர், இந்த வேர்ட்ஸ் வரதெல்லாம் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ். சபார்டினேட்னா நமக்கு வந்து ஆஃப்டர், அல்தோ, அன்லெஸ், பிகாஸ்னு நம்ம சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் வரும் இல்லையா, அதில் இருக்கிற அந்த க்ளூ வேர்ட்ஸை நம்ம ஞாபகம் வச்சுங்க. காரலேட்டிவ் பார்த்தீங்கன்னா டுகெதராக வரும். நாட் ஓன்லி பட் ஆல்சோ. நாட் ஓன்லின்னு ஒரு சென்டென்ஸில் வந்தால் அடுத்து பட் ஆல்சோ அந்த சென்டென்ஸில் வரணும். நெய்தர் நார் வரணும். தோ வந்தால் எட் வரணும். ஸோ இந்த மாதிரியான சம் எக்ஸாம்பிள் இன்னும் கிளியராக நம்ம படிக்கணும் அப்படின்னா இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற 2 சென்டென்ஸோ இல்லை 2 கிளாஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவல் ரேங்க்ல வந்து நமக்கு இருக்கும். ஈக்குவல் ரேங்க்கு நம்ம வந்து எதை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா 2 சென்டென்ஸ்க்குமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஒரு சென்டென்ஸை டிபெண்ட் பண்ணி இன்னொரு சென்டென்ஸ் இருக்காது. அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ். அண்ட் ஆல்சோ ஆஸ் வெல் அஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு சின்ன டிவிஷன் இருக்குது. கியூமுலேட்டிவ்னா டுகெதராக 2 சென்டென்ஸும் சொல்லலாம். சாய்ஸ்னா திஸ் ஆர் தட் அப்படின்னு ஆர் எல்ஸ்ன்னு. அதுவே கான்ட்ராஸ்ட்டுக்கு என்ன வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணோன்னா இப்போ வந்து நம்ம வந்து வி வாண்ட் டு ப்ளே பட் ஐ குடண்ட் பண்ண முடியாது ஏன்னா எனக்கு ஒர்க் இருக்குது. அப்போ அந்த மாதிரி கான்ட்ராஸ்டாக 2 சென்டென்ஸை மீட் பண்ணுறதுக்கு இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஏட், பட், ஸ்டில், நெவர்திலெஸ், வேரியஸ், வைல். அண்ட் கான்சிக்வன்ஸ் கன்ஜெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதனால் இது நடந்தது, நெக்ஸ்டா, ஸோ அண்ட் ஸோ, therefore, consequently, for. இந்த கான்சிக்வென்ட்லி வேர்ட் ஞாபகம் இருக்கா நமக்கு வந்து எக்ஸாம் இப்போ நேற்று இந்த கொஷின் சொல்லியிருந்திருப்பேன். அதில் வந்து உங்களுக்கு இந்த க்ளூ வந்து இருந்திருக்கும். கான்சிக்வென்ட்லிங்கிற கன்ஜெக்ஷன்ஸ் இருந்திருக்கும். அதில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே ஒரு க்ளூவோடையும் இதில் இருக்கிற ஒரு க்ளூவோடையும் சேர்த்து சென்டென்ஸில் மிச்சம் 2 சென்டென்ஸ் இருந்தது. அப்போ ஒரு இது யூஸ் பண்ணால் ஒரே ஒரு கன்ஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணணும். இதில் ஒரு கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ண முடியாது. அப்போ அதனால் அந்த சென்டென்ஸ்லாம் நம்ம ராங் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி சபார்டினேட் கன்ஜெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் சபார்டினேட் டு தி அதர். ஒரு சென்டென்ஸ் என்ன பண்ணோம்னா இன்னொரு சென்டென்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அந்த சென்டென்ஸ் தனியாக வச்சு பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட் மீனிங்கே கொடுக்காது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான விஷயம் என்னென்ன க்ளூ வேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர், ஆஃப்டர், வென், வைல், டில். இப்போ வந்து இதில் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணலாம்னா டைம், பிளேஸ், மேனர், கம்பேரிசன், காஸ் அண்ட் ரீசன், இல்லை ரிசல்ட் என்ன நடந்தது, பர்பஸ், ஸோ தட், இன் ஆர்டர் தட், அண்ட் கண்டிஷன்ஸ், இஃப், அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்ட் யூ குடன்ட் சக்சீட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்ட், நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலைன்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணலைன்னா சக்ஸஸ் வந்து அட்டைன் பண்ண முடியாது. அப்போ அது வந்து ஒரு கண்டிஷன். அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் நாட் சக்சீட். கான்ட்ராஸ்ட், தோ, ஈவன் தோ, அல்தோ. இப்படி இருக்கு, ஸ்டில் என்ன பண்ண முடியல, அவங்களால வந்து வின் பண்ண முடியல. ஈவன் தோ they have given their best they couldn't win அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ இதை மாதிரியான பர்பஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், சப்பார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த லிஸ்ட்டு மட்டும் என்ன பண்ணுங்க படிச்சுக்கணும். கரெக்டாக இந்த லிஸ்ட்டு வேர்டு கொடுத்துட்டனாலே அதை வந்து மெமரி பண்ணிடணும். இந்த காரலேட்டிவ் நம்ம அடுத்து சொன்னோம். காரலேட்டிவ் எப்படி வரும்னா நெய்தர் ரவி நார் ராம் வென்ட் டு தி ஸ்கூல். 2 பேருமே போகல. நெய்தர் ரவி நார் ராம் வென்ட் டு த ஸ்கூல். அப்போ இந்த மாதிரி டுகெதராக வர கன்ஜெக்ஷன்ஸ் என்னென்னலான்னு பார்த்தீங்கன்னா போத் அண்ட், எய்தர் ஆர், நெய்தர் நார், வெதர் ஆர், நாட் ஓன்லி பட் ஆல்சோ, சச் தட், ஸ்கேர்ஸ்லி வென், நோ சூனர் தென், ஆஸ் அஸ். இதெல்லாம் நமக்கு டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் வரும். ஸோ தட், ரேதர் தென். ஸோ இந்த 3 types ஆஃப் கன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. அந்த கன்ஜெக்ஷனை என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அந்த லிஸ்ட்டு நீங்கள் படிச்சுக்கணும். அடுத்து வந்து இது ஒரு க்ளூ.
ஒரு ஈஸியாக படிக்கிறதுக்கான க்ளூ. எந்தெந்த கன்ஜெக்ஷன்ஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், 2 சென்டென்ஸை ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த டைப் ஆஃப் கன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆட் போத் ஐ வென்ட் டு தி மார்க்கெட் அண்ட் பாட் சம் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா நான் 2 சென்டென்ஸையும் ஆட் பண்ணுறேன். சீக்வன்சிங், before I locked the door I checked the electricity. நம்ம லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், எலக்ட்ரிசிட்டி எல்லாம் செக் பண்ணிட்டேன். சீக்வன்ஸ், நான் இதுக்கு முன்னாடி இதை பண்ணினேன் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ அந்த மாதிரியான கன்ஜெக்ஷன் லிஸ்ட். இல்லஸ்ட்ரேட்டிங், ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு விஷயம் டெஃபைன் பண்ணுறேன், அதுக்கு ஒரு ஈஸி எக்ஸாம்பிள் கொடுத்தேன்னா நல்லா புரியும். ஸோ தட் ஐ வில் இல்லஸ்ட்ரேட் சம்திங், அதுக்கான கன்ஜெக்ஷன்ஸ். காஸ் அண்ட் எஃபெக்ட். So because it rained much, we couldn't go to the temple. இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு காசு இருந்ததால் எங்களால் போக முடியல, அது எஃபெக்ட். காஸ் அண்ட் எஃபெக்ட்டுக்கு தோஸ் கன்ஜெக்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். கம்பேரிங், கம்பேர் பண்ணுறோம். சிமிலர்லி என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நடந்திருக்கு, சிமிலர்லி இந்த விஷயமும் நடந்தது. 2 விஷயமும் என்ன அப்படின்னா வந்து லைக்வைஸ் ஒரே மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் கன்ஜெக்ஷன்ஸ். குவாலிஃபையிங், சொன்னோம் இல்லையா நம்ம, இஃப் நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணலைன்னா சக்ஸஸ் அட்டைன் பண்ண முடியாது, அப்போ குவாலிஃபை பண்ண, இது பண்ணாதான் இது நடக்கும். அண்ட் தென் கான்ட்ராஸ்டிங், 2 கான்ட்ராஸ்டான விஷயம். ஐ லைக் சாக்லேட்ஸ் பட் ஐ வில் நாட் ஈட், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ 2 கான்ட்ராஸ்டான விஷயங்களை சொல்கிறதுக்கான கன்ஜெக்ஷன்ஸ். அண்ட் ஃபைனலி எம்ஃபசைசிங், எஸ்பெஷலி இந்த ரீசனுக்காக வந்து நான் இதை பண்ணேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன், எம்ஃபசைஸ் பண்ணி பர்டிகுலராக இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ அதுக்கான கன்ஜெக்ஷன்ஸ். ஸோ எந்த பர்பஸோ அதுக்கு தகுந்த அந்த லிஸ்ட் ஆஃப் கன்ஜெக்ஷன்லேருந்து நீங்கள் விஷயத்தை யூஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் அபவுட் த கன்ஜெக்ஷன். அண்ட் இன்டர்ஜெக்ஷன். ஸோ இன்டர்ஜெக்ஷன் வந்து ரொம்ப ஈஸி தான், எப்பயுமே வித் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் தான் வரும். ஓகே, ஸோ அதை வச்சு நம்ம ஃபஸ்ட் திங் கண்டுபிடிக்கலாம். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ஜெக்ஷன் நத்திங் பட் என்ன அப்படின்னா எக்ஸ்க்ளமேஷன் தான். நம்ம ஒரு விஷயத்தை வந்து சர்ப்ரைஸாக, டிஸ்கஸ்டாக, ஜாயாக, எக்ஸைட்மெண்ட்டாக, எந்தூசியாசியம்டிக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, சொல்கிறோம் ஒரு விஷயத்த அப்படின்னா அதெல்லாம் வந்து இன்டர்ஜெக்ஷன்ஸில் வந்துடும். சம் சடன் ஃபீலிங் ஆர் எமோஷன், நம்ம அந்த ஸ்பாட்டில் வந்து we feel overwhelmed, we feel over sorrow இல்லை over joy, அதெல்லாம் என்ன ஒரு வண்டர்ஃபுல்லான திங்கை பார்க்குறோம். ஒரு சூப்பரான நேச்சுரல் சீனரி தான் ஒரு பெஸ்ட்டு திங் சொல்லலாம். ஒரு வண்டர்ஃபுல்லாக ஒரு ஆச்சரியப்படுறதுக்கு, இல்லை போய் தாஜ்மஹால் பார்க்குறோம், பிரமிப்படையலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் என்ன அப்படின்னா நம்ம இன்டர்ஜெக்ஷன்ஸ் வந்து சொல்லுவோம். ஹே ஸ்டாப் தட் கார், இதெல்லாமும் வருதா. ஒண்டர்னா அந்த சடன் எமோஷன்ஸ், நம்ம அதை வந்து நார்மல் ஸ்லாங்கில் சொல்ல மாட்டோம், அந்த விஷயங்களை கொஞ்சம் ஓவர் எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஹெலோ, அல்லாஸ், ஹுரா, ஆ, ஓ, ஹஷ், ஹஷ் லிட்டில் பேபி, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து என்ன அப்படின்னா இந்த ஓவர் வெம்மிங்காக நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன வேர்ட்ஸ் வேணால் நம்ம புட்டப் பண்ணோம். ஸோ அதேமாரி வேர்ட்ஸை வந்து நம்ம இன்டர்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்டர்ஜெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பங்க்சுவேஷன் மார்க்கை வந்து எக்ஸ்க்ளமேட்டரி பாயிண்டோட வந்து என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும், ஜாய்க்கு, க்ரீஃப், ரொம்ப சோகமாக இருக்கும், சர்ப்ரைஸ், அப்ரூவல், பிரேவோ, ஜெயிச்சிட்டிங்க, நம்ம வந்து அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான இன்டர்ஜெக்ஷன் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ சடன் இமோஷனில் என்ன வரும், இப்போ எஸ் அண்ட் நோ. ஸோ சம் இன்ட்ரோடக்டரி திங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இதையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர்ஜெக்ஷன்ஸில் வச்சுருக்காங்க. என்னென்னா எஸ், நோ, இன்டீட் அண்ட் வெல், இந்த 4 வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை அட் பிளேசஸ் அந்த சென்டென்ஸில் இன் வாட் வேல யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத பொறுத்து நம்ம அதை இன்டர்ஜெக்ஷனாக எடுத்துக்கலாம். அண்ட் சவுண்டை வச்சு சொல்கிறாங்க. சம் இன்டர்ஜெக்ஷன் வந்து அந்த சவுண்ட் மேக் பண்ணுறாங்கல்ல, ஃபியூ, ஐ எம் நெவர் கோயிங் தேர் அகைன், எம், எம்மி ஃப்ளேவர், எம்மியாக இருக்குது மம்மி அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லுவாங்க பசங்க. ஸோ அந்த ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸு, ஸோ இந்த மாதிரியான சவுண்டோடு அதை சொல்கிறாங்க இல்லையா, அந்த வேர்ட்ஸ் எல்லாமே இன்டர்ஜெக்ஷனில் வந்துடுது. ஓகே, ஸோ தீஸ் வேர்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, பட் வில் கம் வித் எக்ஸ்க்ளமேட்ரி. ஸோ இந்த இடங்களில் ஸ்லைட்லி இந்த 4 வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வே யூஸ் பண்ணதை பொறுத்து we can consider interjection. அண்ட் ஃபைனலி டிட்டர்மினர்ஸ் அண்டு ஆர்டிகிள். டிட்டர்மினர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, என்ன அப்படின்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி, ஒரு ஹீரோக்கு இன்ட்ரடக்ஷன் சாங் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி தான் நம்ம சொல்ல போகிற நவுனுக்கு முன்னாடியே ஒரு வேர்டை புட்டப் பண்ணது, ஒரு இன்ட்ரோ மாதிரி. என்ன, ஃபார் எக்ஸாம்பிள்
இந்த லாஃப்டர் தெரப்பி ஒரு வே ஆஃப் தெரப்பி. லாஃப்டர் தெரப்பி நீங்கள் பார்த்துருப்பீங்க சினிமாஸ்லலாம் வந்து. ஸோ லாஃபிங் இஸ் அ பெஸ்ட் மெடிசன்ங்கிற மாதிரி சொல்கிறோம் இல்லையா, லாஃப்டர் தெரப்பி. ஆனால் இங்கே முன்னாடி ஒரு வேர்டு போட்டிருக்காங்க, திஸ் லாஃப்டர் தெரப்பி. பர்டிகுலராக அந்த லாஃப்டர் தெரப்பி யாரை பற்றி சொல்ல போகிறோன்னா, இந்த லாஃப்டர் தெரப்பியை பற்றி. திஸ் லாஃப்டர் தெரப்பி ஆல்சோ பிளேஸ் அ க்ரூஷியல் ரோல் இன் சோஷியல் பாண்டிங். சோஷியல் பாண்டிங்லேயும் அது ஒரு க்ரூஷியல் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ், அந்த நவுனுக்கு முன்னாடி வர வேர்ட்ஸோட லிஸ்ட்டு, இது எல்லாம் வி கால் இட் அஸ் அ குவாலிஃபையர் சொல்லலாம், டிட்டர்மினர் சொல்லலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் த, அது நம்ம வந்து இப்போ அந்த மாதிரியான சிம்பிள் திங்ஸ்லாம் கொடுக்கறது இல்லை இந்த குரூப் 2 சிலபஸில். திஸ் புக், தட் பென், டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ்னால் அதுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ணுறது இந்த புக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுனால அதெல்லாம் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் டிட்டர்மினர்ஸில் வந்துடுது. அண்ட் பொசசிவ், மை பென், அவர் ஹவுஸ், அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ மாதிரி நம்ம கொடுக்குறோம். மைன், திஸ் இஸ் மைன், ஆஸ், யுவர்ஸ். And then reflexive, myself, I have done the job, yourself, himself. And quantifiers yaar, this will be important. Quantifiers determinants are some book, little water. ஸோ இந்த மாதிரி சம் இன்ட்ரோ வந்து அந்த நவுனுக்கு முன்னாடியே கொடுக்குறோம். கார்டினல் நம்ம பார்த்துட்டோம், 1 2 3 20 14 நம்பராக இருக்கலாம், இல்லை ஆர்டினல் எந்த ஆர்டரில் ஃபஸ்ட்டாக வந்தாங்களா, லாஸ்ட்டாக, நெக்ஸ்ட்டு வரப்போகிறாங்களா, நெக்ஸ்ட்டு சிஎம் இவங்க, இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் ஆர்டினல்ஸ். ஸோ இந்த குவான்டிஃபையர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு 2 அன்கவுண்டபிள், போத் அன்கவுண்டபிள் அண்ட் கவுண்டபிளுக்கு எண்ணக்கூடிய விஷயங்கள், அதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிடலாம் நம்ம. ஆல், எனி, இனஃப், லெஸ், அ லாட் ஆஃப், மோர், மோஸ்ட், நோ, நன் ஆஃப், சம். அதே கவுண்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா போத், ஈச், எய்தர், ஃபியூயர், நெய்தர். ஸோ இந்த ஆர் யூஸ்டு ஒன்லி வித் கவுண்டபிள் நவுன்ஸ். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் போத் யூஸ் பண்ணலாம், பட் தீஸ் வேர்ட்ஸ் வந்து ஒன்லி வித் கவுண்டபிள் நவுன்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வேர்ட் லிஸ்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். தே ஆர் டிட்டர்மினர்ஸ். டிட்டர்மினர்ஸாக அந்த சென்டென்ஸில் ஆக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஆர் தி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். கீழே நமக்கு வந்து கொஷின்ஸ் இருக்குது, ஜஸ்ட்டு நீங்கள் அதை வந்து உங்களுக்கு இவாலுவேட் பண்ணி பாருங்கள். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வேர்பை கண்டுபிடிக்க தெரியுதா, அட்வர்பை கண்டுபிடிக்க தெரியுதா, அட்ஜெக்டிவ் என்ன, ஒரு சென்டென்ஸில் இப்போ நவுன் எத்தனை இருக்குது, எத்தனை அட்ஜெக்டிவ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சிம்பிள் திங்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண உங்களுக்கு தெரியணும். இது வாட் பார்ட் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது. ஸோ அதை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அந்த அன்னன்னைக்கு கிளாஸ் வந்து அன்னன்னைக்கு படிச்சிருக்கீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறத மிஸ் பண்ணாதீங்க. இந்த வருஷம் நீங்கள் வேலைக்கு போக போகிறீங்களா, திரும்ப 1 இயர் வேஸ்ட் பண்ணிவிட்டு வேலைக்கு போக போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணி ஐ விஷ் டு கெட் சக்ஸஸ். ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.